இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா திருச்சியிலே ஃபேமஸான ஹரிஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், ஒரு மதிய டைமில் நல்ல தரமான லஞ்சு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹோட்டலுக்கு வரலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க. அண்ணன் கடையில் நிறைய பேர் வந்து பார்சல் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, உள்ளேயும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க உள்ளே போய் கொஞ்சம் பார்ப்போம். பாருங்கள், அண்ணன் கடையில் நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு இருக்காங்க, உட்காந்தியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக இப்போ நம்ம வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு 5-6 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனாங்க. இப்போ ஐயா மட்டும் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பாருங்க, அண்ணன் கடையில் வந்து முட்டை குழம்பு வச்சுருக்காங்க. பாருங்க, முட்டைலாம் நல்லா கிரேவியில் ஊறி போயிருக்கு, நல்லா சூப்பராக. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் நல்லா மீன் நல்லா பெரிய பெரிய பீஸாக வச்சுருக்காங்க. இந்த வீடியோவோட எண்டில் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாமே வரும், நம்ம காமிக்கிற எல்லாத்தோட ரேட்டும் வந்துடும். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கனில் வச்சுருக்காரு அண்ணன். பாருங்க, ஈரலும் சிக்கனுமா? அண்ணன் கடையிலாம் சிக்கன் நல்லா சூப்பராக இருக்கு. பாருங்க, எல்லாமே நல்லா திக்கா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கு. பாருங்க, கடையில் வந்து ஐயா ஒருத்தவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு கேட்போம். ஐயா, டேஸ்ட் எப்படிங்க ஐயா இருக்கு? சூப்பரா இருக்கு, ஓகேயா. ஐயா, எத்தனை நாளாங்க ஐயா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த லைனுக்கு ஐஸ் விற்க வரும்போது சாப்பிடுவேன். நீங்க ஐஸ் விற்கிறீங்களா ஐயா? ஓகேயா. ஐயாவோட வண்டி வந்து அங்க இருக்கு. இந்த வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு ஐயாவுக்கு ஒரு வீடியோ போட்டு விட்டுருவோம். மறக்காம திருச்சி சரி யாராவது இருந்தீங்கன்னா ஐயாட்ட வந்து ஐஸும் வாங்குங்க. ஐயா, வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்க சொல்லாமாங்க ஐயா? கண்டிப்பா சொல்லாமா ஐயா? ஐயா, கொடுக்குற காசுக்கு ஒருத்தா இருக்கா ஐயா? இருக்காங்க ஐயா. இப்போ நீங்க மீல் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு எந்த குழம்பு பிடிக்கும்? குழம்பு பிடிச்சிருக்கா இல்ல? எனக்கு பிடிச்ச சாம்பார் தான் பிடிக்கும். சாம்பார் தான் பிடிக்குமாங்க ஐயா? சாம்பார், ரசம் தான். ஓகேயா. நீங்க இங்க ரெகுலரா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா ஐயா? இல்ல, அதான் சொல்றேன், லைனுக்கு வரப்போ சாப்பிடுவேன். ஓகேயா. காசு கம்மியா இருந்தாலும் நல்லா தரமா கொடுக்குறாங்க. பாருங்க, அக்கா கடையில வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து தான் ரிவ்யூ சொல்லணும் அவசியம் இல்லை. அங்க இருக்க கஸ்டமரே சொல்றாரு ஐயா வந்து ஐஸ் கடை வச்சிருக்காராம், வியாபாரம் பண்றாரு. கண்டிப்பா இந்த வீடியோவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஐயாவுக்கு ஒரு ஐஸ் கடை வீடியோ எடுத்து போட்டுடுறேன். திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா ஐயாட்ட வந்து மறக்காம ஐஸ் வாங்குங்க. அப்படி திருச்சி சைடில் அவங்கள்ட்ட வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா கண்டிப்பா இந்த ஹோட்டலுக்கு வரலாம். இதுல ஏன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா தராங்க. வாங்க. அண்ணன் வந்து ஏகப்பட்ட குழம்பு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த குழம்பு வெரைட்டிலாம் எல்லாம் ஒன்னொன்னா பார்ப்போம். இது மீன் குழம்பானே? பாருங்க, அண்ணன் கடையில வந்து மீன் குழம்பு இப்போ அந்த அண்ணன் திறந்தப்பே நல்லா வாசமா இருக்கு. பாருங்க, எவ்வளவு பெரிய பீஸ் வச்சிருக்காருன்னு பாருங்க. நல்லா தரமா இருக்கு மீன்லாம். பாருங்க, கண்டிப்பா வந்து ஒருத்து. ஆனா இது வந்து மீன் குழம்பு சாப்பாடுக்கு ஃப்ரீயானே இல்லை எப்படின்னு? இந்த மீன் பீஸ் எதுவும் போட்டா எதுவும் அமௌண்ட் எதுவும் வாங்க? எல்லாமே ஃப்ரீயானே. பாருங்க, அண்ணன் கடையில கண்டிப்பா ஒருத்து. நிறைய கடையில போனீங்கன்னா வெறும் மீன் குழம்பு ஊத்திட்டு 100 ரூபா 200 ரூபா வாங்குவாங்க. ஆனா அண்ணன் கடையில அப்படி இல்லை, மீன் பீஸோடயே வந்து வெறும் 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அடுத்து அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து கூட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, ஒரு நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட போனீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் கடையில வந்து வெஜ் ட்ரை பண்ணுங்க. வெஜ்ஜும் நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. உருளைக்கிழங்குலாம் பாருங்க, சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு நல்லா தரமா வந்து குக் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்ட்டு. நம்ம அண்ணன் கடைக்கு வந்த டைமிங் என்னன்னா வந்து மணி வந்து 3 ஆச்சு. அண்ணன் கடையில் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்ல வந்து அண்ணன் நமக்காக வந்து சொல்லி வச்சிருந்தாங்க, அண்ணன் இது மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லி. அதனால அண்ணன் வந்து எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நமக்காக சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிருக்காரு. கண்டிப்பா அண்ணன் கடைக்கு வரீங்கன்னா ஒரு 12 to 1 மணி அந்த ரேஞ்சில் கரெக்டா வந்துருங்க. வந்தீங்கன்னா அண்ணன்ட்ட எல்லா டிஷ்ஷுமே இருக்கும், A to Z. அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இது சாம்பார் அண்ணே. பாருங்க, அண்ணன் கடையில வந்து நல்ல சாம்பார் பாருங்க, நல்லா தரமா இருக்கு. பாருங்க எவ்வளவு திக்கா வச்சிருக்காருன்னு பாருங்க, எல்லாம் நல்லா சூப்பரா வச்சிருக்காரு. அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா ரசம் பாருங்க. இன்னும் நம்ம வந்து அண்ணன்ட்ட வந்து கேட்கவே இல்லை என்னென்ன இருக்குன்னு.
ஏன்னா கஸ்டமர் எல்லாம் வந்து பார்சல் வாங்கிட்டே போகிறாங்க. அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அண்ணன் கொஞ்சம் இந்த கஸ்டமர்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் அவர் கடையில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ரேட்டு எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக கேட்டுருவோம். கஸ்டமரும் அங்கே நிறைய பேர் வந்து வெளியில் நின்று பார்சல் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பாருங்க, அண்ணன் கடையில் வந்து நம்ம இப்போ தான் சொன்னோம் ஏற்கனவே ஒரு கூட்டம் போணுச்சுன்னு. பாருங்க, அண்ணன் கடையில் வந்து இந்த டைம் வந்து 3 மணி ஆச்சு. 3 மணிக்கே வந்து எவ்வளோ பேர் சாப்பிட வராங்கன்னு பாருங்க. பாருங்க, அண்ணன் கடையில் வந்து இப்போ பாருங்க எவ்வளோ கூட்டம் ஏறிடுச்சுன்னு. கண்டிப்பாக அண்ணன் வந்து இவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் வச்சதுக்கப்புறம் அண்ணன்ட்ட வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். இப்போ அண்ணன் கடையே கொஞ்சம் லைட்டாக க்ரௌட் ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. நம்ம அண்ணன்ட்ட அப்பயும் சொன்னோம், அண்ணன் ஈவினிங் வரனே, ஒரு 12 மணியை போல் வந்தால் கூட்டம் ரொம்ப இருக்குண்ணே அப்படின்னு சொன்னோம். 3 மணிக்கு வந்தாலும் அண்ணன் கடையில் வந்து அதே கூட்டம் தான் இருக்குது. அண்ணன் கடையில் வந்து இப்போ வந்து புரோட்டா போட போகிறாங்க. பாருங்கள், புரோட்டாலாம் நல்லா தரமாக குக் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், கண்டிப்பாக புரோட்டா வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எப்படி போய் உப்பி போயிருக்கு பாருங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மீனும் வெந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆயிலாம் நிறைய போட்டு நல்லா சூப்பராக குக் பண்ணி தராங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. அண்ணன் வந்து இப்போ சூடாக வந்து பிரியாணி அடிக்க போறாரு. பார்ப்போம் எப்படி அடிக்கிறாருன்னு. பாருங்க, நல்லா சூப்பராக அடிக்கிறாரு. பாருங்க, உள்ள வந்து கஸ்டமர் எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. கூட்டம் மட்டும் கொஞ்சம் லைட்டா குறையட்டும். பாருங்க, இப்ப வந்து மாஸ்டர் வந்து ஆம்லேட் போட போறாரு. எப்படி போறான்னு பார்ப்போம். பாருங்க, அண்ணன் வந்து நல்லா சூடா வந்து 3 ஆம்லேட் போட்டிருக்காரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க பாருங்க, பெப்பர்லாம் நல்லா சூப்பரா தூவி விடுறாரு. கடையில் வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்காரு. அவர் கடையில் வந்து என்னென்ன டிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு கிடைக்குன்னு என்னன்னு கேட்போம். அண்ணன், உங்கள் கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்கும்? நாங்கள் மத்தியானம் வந்து சிக்கன் பிரியாணி, எம்டி பிரியாணி, மீன் குழம்பு சாப்பிட்ற ஸ்பெஷலாகவே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகேண்ணே. புரோட்டா இருக்குது, முட்டை புரோட்டா ஐட்டம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, சிக்கன் ரைஸ் இருக்குது. மத்தியானம் நாங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு ஸ்பெஷல் எங்கள்கிட்ட 60 ரூபாய்க்கு நாங்கள் மீன் குழம்போட சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு எங்களுக்கு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் எங்களுக்கு நல்ல பிக்கப், நல்லா போயிட்டு இருக்கு சாப்பாடு. நிறைய அந்த பெயிண்டரு, கட்டட வேலை பார்க்குறவங்க, பட்டறை வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து அந்த சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா போயிட்டு இருக்கு சாப்பாடு. கொஞ்சம் சொன்னா மட்டும் போதானே, கொஞ்சம் அப்படியே எடுத்து காட்டினீங்கன்னா கூட யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணே. ஆனா இப்போ உங்க கடையில ஃபர்ஸ்டா வந்து இது சிக்கன் ஃப்ரை ஆனே. சிக்கன் ஃப்ரை இது. இதோட ரேட் எவ்வளவுண்ணே? வெறும் 50 ரூபாய். சிக்கன் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை ரெண்டுமே போடுவோம். வெறும் 50 ரூபாய். இது 50 ரூபாயானே? கண்டிப்பா பாருங்க, 50 ரூபாய்க்கு நல்லா சூப்பரா வச்சிருக்காரு. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன். அது போக ஈரல் ஃப்ரை, சிக்கன் ஈரல் மாவீரல் ஃப்ரை 40 ரூபாய்க்கே இருக்கு. சிக்கன் இது வந்து இது 40 ரூபாயானே? ஆமா, சிக்கன் மாவீரல். பாருங்க, அண்ணன் கடையில வந்து சிக்கன் ஃப்ரை இருக்கு, அதே மாதிரி மாவீரலும் வச்சிருக்காரு அண்ணன் தனியா. 40 ரூபாய். ஓகேண்ணே. அப்படியே மீன் வந்து நாங்க வெறும் 30 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். மீன் ஃப்ரை பாருங்க, அண்ணன் கடையில வந்து வெறும் 30 ரூபாய்க்கு மீன் கொடுத்துருக்காரு. நல்லா சூப்பரா இருக்கு. அண்ணன் கடையோட ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்க, அண்ணன் இந்த மீனையும் நல்லா தோசைக்கல்ல போட்டு நல்லா சூடா பண்ணி தருவாரு. முட்டை கிரேவி இருக்கு, கிரேவியோட வெறும் 15 ரூபாய் தான். இந்த 15 ரூபாய் கிரேவியோட. வெறும் ஓகேண்ணே. ஆனா இந்த மீனோட ரேட் ஒரு பீஸ் எவ்வளோண்ணே? 30 ரூபாய். கண்டிப்பா பாருங்க, 30 ரூபாய்க்கு வந்து யாருமே வந்து இவ்வளவு பெரிய பீஸ் சொல்ல முடியாது. அண்ணன் கையே எவ்வளவு பெருசு பாருங்க, அந்த கையிலே வந்து 3/4 பெருசு இருக்கு. அதே மாதிரி நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா வந்து மெலிசான பீஸ் போட்டு விட்ருவாங்க. ஆனால் அண்ணன் கடையில் பாருங்கள், நான் ஒரு பீஸை எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ குண்டா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரிலாம் வந்து யாருமே கொடுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து 30 ரூபாய்க்கு ஒருத்து. ஆனால் அடுத்து வேற என்னென்ன இருக்கு? இது வந்து இப்போதைக்கு அண்ணா, இது வந்து மதிய டைமிங் சைடிஸ் இது. ஓகே அண்ணா, நைட் என்னென்ன இருக்கு? நைட்டு வந்து எங்கள்கிட்ட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கடை ஃபேமஸான ஐட்டம் வந்து சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடல்ஸ். ஓகே, அது வெறும் 80 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். மித்த கடைகள்லாம் போனீங்கன்னா 90 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா வரைக்குமே விற்கிறாங்க. நாங்கள் வெறும் 80 ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடல்ஸ் கொடுத்துருக்கோம். அது நல்லாவே போகும். ஓகேண்ணா. அது போக பரோட்டா இருக்கு, முட்டை பரோட்டா, லாப்பா, முட்டை லாப்பா இருக்கு, சிக்கன் கொத்து பரோட்டா இருக்கு, செட்டிநாடு கிரேவி இருக்கு. இது எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேண்ணா. ஆனால் இந்த லஞ்ச் இப்போ ஒரு கஸ்டமர் சாப்பிட வராங்கன்னா எந்த டைம் டு எந்த டைம் வந்தால் உங்கள்ட்ட எல்லா டிஷ்ஷும் இருக்குண்ணே? எங்கள்கிட்ட
ஸ்டார்டிங் வந்து 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 12 மணிக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸ்டார்ட் பண்ணி 3 மணி வரைக்கும் எங்களுக்கு ரன்னிங் டைம் தான். ஓகேண்ணா. 12-2 பாத்தீங்கன்னா எல்லாமே வெரைட்டிஸ் இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகே 2 மணிக்கு மேல ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருமாண்ணே? ஒரு சில ஐட்டம் தான் முடியும் இருக்கும். ஓகே மேக்ஸிமம் 12-2 எல்லா வெரைட்டியும் நாங்க வச்சிருப்போம். ஓகேண்ணே. ஓகேண்ணே. இதே மாதிரி வந்து ஈவினிங் டைம்ல கடை போறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதோட டைமிங் என்னென்ன? ஈவினிங் வந்து ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேண்ணே. ஸ்டார்ட் பண்ணி 12 மணி வரைக்கும் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். ரைஸ், நூடுல்ஸ், பரோட்டா, தோசை, இட்லி ஐட்டம், இடியாப்பம் இருக்கு, சப்பாத்தி இருக்கு, இது போக கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, லாப்பா, முட்டை லாப்பா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஓகேண்ணா. ஆனா கரெக்டா உங்க கடை வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு? இப்ப வெளியூர்ல இருந்து வந்தாலுமே இப்ப நீங்க சொல்ற லொகேஷன் வச்சு ஈஸியா இந்த இடத்துக்கு வரணும்ண்ணே. அந்த மாதிரி கொஞ்சம் லொகேஷன் பாத்தீங்கன்னா மலைக்கோட்டையில இருந்து அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வராது. டவுன் ஸ்டேஷன் ஒரு ஏரியா இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துல நம்ம கடை இருக்கு. மலைக்கோட்டையில இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வராது. பக்கத்துல தான் நம்ம கடை இருக்கு. மலைக்கோட்டை பக்கம் தான். மெயின் ஏரியா டவுன் ஸ்டேஷன், ஈபி ரோடு டவுன் ஸ்டேஷன் கேட்டாவே சொல்லிடுவாங்க. பக்கத்துல நம்ம கடை இருக்கு. திருச்சி பக்கத்துல யாரா இருந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுவீங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு என்ன இதுன்னு. எல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள்ட்ட. அண்ணன் சொல்றதை கேட்டீங்கனாலே தெரியும். மறக்காம திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில் சாப்பிட்டு பாருங்க. இப்போ அண்ணன் வந்து அவர் கடையோட லொக்கேஷன் சொல்லிட்டாரு. இப்போ வாங்க நம்ம வீடியோவில் கொஞ்சம் காமிப்போம் கரெக்டாக நம்ம ஒரு லொக்கேஷனை. அண்ணனோட கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்டேஷன், அது வந்து இந்த சைடு இருக்குது. அதில் போகிற வழியில் அண்ணன் கடை இருக்குது. அப்படியே உங்களுக்கு தெரியலனா அப்படியே வந்தீங்கன்னா செல்வ மாரியம்மன் கோவில், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா ஹரிஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. கடை மட்டும்தான் சின்ன கடை, ஆனால் அவர் கொடுக்குற டிஷ் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலே தூக்கி சாப்பிட்ருவோம். அவ்வளோ தரமாக கொடுக்குறாரு, அவ்வளோ மெனு வச்சுருக்காரு பாருங்கள். கடை மட்டும்தான் சின்ன கடை, ஆனால் வந்து மெனுலாம் ஏகப்பட்ட மெனு வச்சுருக்காரு. மறக்காமல் திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்ணன் கடையில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது இந்த சைடு இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணன்ட்ட கிளம்புறோன்னு சொல்லி கிளம்புவோம். அண்ணே போயிட்டு வரோண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே.